உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒரு மாபெரும் கருத்தரங்கை நடத்தினோம். இதில் பல கட்சிகள், பல அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார்கள். முதல் சென்னையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். அதன் பிறகு மதுரையில் நடத்தினோம். அதன் பிறகு கோவையில் நடத்தினோம். அதன் பிறகு சிதம்பரம் நகரத்தில் நடத்தினோம். இப்பொழுது வேலூர் நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்வளோ கருத்தரங்கள் நடத்தியும் அழுத்தம் கொடுத்தும் முதலமைச்சரிடம் இன்னும் எந்த செய்தியும் வரவில்லை. இதில்லாமல் கடந்த மாதம் 28ஆம் தேதி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து அறிவியுங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், அறிவியுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார். முதலமைச்சர் அவர்கள் சொல்வது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தவறான ஒரு கருத்தை முதலமைச்சர் சொல்லி வருகிறார். பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்து நடத்தி அதன் பிறகு பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டை 60 விழுக்காட்டிலிருந்து 75 விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார். ஆந்திரா மாநிலத்திலே நடக்க தொடங்கிவிட்டார்கள். கர்நாடகாவில் நடத்தி முடித்து விட்டார்கள். இந்தியாவிலே பல மாநிலங்களில் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாட்டில் இன்னும் அறிவிக்கக்கூடும் இவர்களுக்கு மனதில்லை. எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் ஏதோ எத்தனை ஜாதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, தலையை கணக்கெடுப்புலாம் எங்களுக்கு வேண்டாம், அவசியமும் கிடையாது. எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் 2.3 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலை, சமூக பின்தங்கிய நிலை, இல்ல சமூக பொருளாதார நிலை, கல்வி நிலை, வேலைவாய்ப்பு நிலை, சுற்றுச்சூழல் நிலை, சுகாதார நிலை, எல்லா நிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த கணக்கெடுப்பை நீங்க என்ன பேருன்னா வச்சுக்கோங்க, சமூக நீதி கணக்கெடுப்புன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாங்க சொல்றதுன்னா, 2000 ஆண்டு காலமாக சாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்தியாவிலே சாதியை வைத்துத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. வேற ஏதோ மதத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ கிடையாது. இப்ப இருக்கின்ற இடஒதுக்கீடு 1931 வெள்ளையர்கள் கடைசியாக எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் 100 ஆண்டுகளாக இந்தியாவிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த நிலையைத்தான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைய காலகட்டத்தில் உடனடியாக எடுங்கள். சாதியுடைய கணக்கெடுப்புனா தல கணக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு சாதியில் உள்ள மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், இடஒதுக்கீடு அல்ல மற்ற அரசு சலுகைகள் நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா, அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்களா, இன்னும் குடிசையில் இருக்கின்றார்களா, இல்ல வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா, அவர்கள் வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை அரசு வேலையில் இருக்கிறாங்க, இல்ல தனியார் வேலையில் இருக்கின்றார்கள், இல்ல கூலி தொழிலாளர்களா, நில உரிமையாளர்களா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள், வியூகங்கள், நலத்திட்டங்கள், சலுகைகள், இடஒதுக்கீடுகள், இடப்பங்கீடுகள் எல்லாம் வகுத்தால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும், முழுமையான முன்னேற்றம் அடையும். தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் தமிழக அரசு இது போன்ற சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. தமிழக அரசுக்கு மனம்தான் இல்லை, முதலமைச்சருக்கு மனம்தான் கிடையாது, திமுக அரசுக்கு மனம் கிடையாது. திமுக அரசு வெறும் பேச்சுதான். மேடையில் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு, தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் இதெல்லாம்
வெறும் வசனம் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆனால் உண்மையிலே நாங்க சொல்ற சயின்டிபிக் அப்ரோச் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் கேட்கிறோம். சமூக நீதி நிலைநாட்ட விஞ்ஞான ரீதியிலே அணுகுமுறை வேண்டும். நாங்க எந்த பிரச்சனையும் விஞ்ஞான ரீதியிலே தான் அணுகுவோம். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று சொல்வோம். இன்று சமூக நீதி பிரச்சனைக்கு தீர்வு இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள் வியூகங்களை வகுக்க வேண்டும். சும்மா எங்க பார்த்தாலும் ஐடி காரிடர், ஐடி செக்டர், சிப்காட், அந்த பில்டிங், இந்த ஃபேக்டரி கொண்டு வந்தா முன்னேறிடுமா தமிழ்நாடு? தமிழ்நாடு முன்னேறாது. 10 பணக்காரர்கள் தான் முன்னேறுவார்கள். ஏழை மக்கள், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்றால் இன்று எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை கணக்கெடுப்பு நடத்தி சர்வே செய்து அவர்களுக்கு கேட்ட திட்டங்கள் வியூகங்களை எடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. இதற்கு உங்களுக்கு தயக்கம்னா அப்ப சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க. சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. இவ்வளவு போராடிட்டு வரோம், இவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள் எடுக்கிறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மத்திய அரசு மட்டும் கிடையாது, மாநில அரசு மட்டும் கிடையாது, உள்ளாட்சி மன்றங்களும் கணக்கெடுப்பு நடத்தலாம். ஏன் பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. முதலமைச்சருக்கு இல்லையா? தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா? என்ன? அதனால இனியும் எங்களால் பொறுக்க முடியாது. இன்னைக்கு இப்ப எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு மனநிலை வந்திருக்கிறாங்க. ஏன்னா அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க வீதியில இறங்கணும்னா தமிழ்நாடு தாங்காது. ஏன்னா இது ஏதோ எங்களுடைய பிரச்சனை, பாட்டாளி மக்கள் பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை, தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி பிரச்சனை. எல்லா சமுதாயங்களும் சரி, எல்லா இனமும் சரி, எல்லாமே வர ஒரு உதாரணம். இப்ப இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில்? மத்தியில சச்சார் கமிட்டின்னு இருக்கு. சச்சார் கமிட்டி பரிந்துரையெல்லாம் கொடுத்தாங்க. என்ன நிலையில் இருக்கிறார்கள் தெரிஞ்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் சமுதாயத்தில் போல மதத்தில் ஒரு 7 பிரிவுகள் இருக்கு. அதுல என்ன நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் கொடுக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்கலாம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு 18+1 19 விழுக்காடு. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும். அது செய்ய வேண்டும். பிசி இன்னைக்கு 30 விழுக்காடு. நாளைக்கு கணக்கெடுப்பு நடத்திய பிறகு கிட்டத்தட்ட 45 விழுக்காடு பிசிக்கு கொடுக்க வேண்டிய நிலை வரும். எம்பிசி இன்னைக்கு 20 விழுக்காடு, எம்பிசிக்கு 24 விழுக்காடு கொடுக்கப்பட்ட நிலை வரும். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை நாங்க எடுக்க மாட்டோம் சொல்றதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்னன்னு, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அது 2010 நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக தமிழக அரசு சொன்னார்கள். என்னன்னா, நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க, நியாயப்படுத்துங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு அங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, பழங்குடி சமுதாயம் இருக்கிறதா, பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா என்று நியாயப்படுத்தி தரவுகள் கொடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடரும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வழக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகும். அதற்கு காரணமே திராவிட கட்சிகள் தான் சொன்னாங்க. அதனால இனியும் தாமதிக்காமல் முதலமைச்சர் அவர்கள் அறிவுங்கள், தயவு செய்து அறிவுங்கள். கேள்விகள் என்ன இருக்கா? இந்த இல்ல, இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் ஒரு உதாரணத்துக்கு தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதியில இந்த ஜாதி தான் இருக்கிறது, அந்த ஜாதியில் உள்ள வேட்பாளரை போட்டாலும் வெற்றி பெற முடியும் என்று தேர்தலுக்கு அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இல்ல, இந்த மாவட்டத்தில் இந்த ஜாதி தான் இருக்கிறது,
இந்த ஜாதியை சார்ந்தவர் தான் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளரா போட வேண்டும் என்று அந்த ஜாதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அவர்கள் போடுகிறார்கள். அப்போ அவர்கள் அரசியலுக்காக ஜாதிகளை பயன்படுத்துகின்ற திராவிட கட்சிகள், அப்படிப்பட்ட ஜாதிகள் விஞ்ஞான ரீதியிலே அவர்களுடைய நிலையை கண்டறிந்து கீழ் உள்ள ஜாதிகள் எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு துளி எண்ணமும் அவர்கள் கிடையாது. இப்ப நான் சொல்றேன்ல, இன்னைக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு வரும், 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வரும். ஆனா அது வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல தான் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. உண்மையிலே ஜாதியை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த கட்சிகள் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடிமை மக்கள் தான் அவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதிகாரம் இல்லைன்னு நான் தான் சொல்றேன்ல. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கே கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறப்போ முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? நாங்க கேட்கறது கணக்கெடுப்புனா ஜாதி எண்ணிக்கை எங்களுக்கு வேண்டாம், அவசியமும் கிடையாது. 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலையை கணக்கெடுப்பு நடத்துங்க, அதான் கேட்கிறேன். இல்ல, இது அவருக்கு எப்படி யாராவது சொல்லிருக்கலாம். அவருடைய அதிகாரிகளோ சுத்தி இருக்கிற அமைச்சர்களோ நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா இந்த ஜாதி இவ்வளவு சீட்டு கேட்பாங்க, அந்த ஜாதி எப்படி கேட்பாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு ஏதோ தவறான கருத்தை சொல்லியிருக்கலாம். எனக்கு அது சரியான இந்த கேள்வி அவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆனா உண்மை நிலவரம் அப்படி கிடையாது. மற்ற மாநிலங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன தயக்கம்னா கேட்கிறேன். விரைவில் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். கூட்டணி அமைக்கும் போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுக்கிறது ஒரு முக்கிய நிபந்தனையா வைக்கப்படும். அதான் முதல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கல. நாங்க முதல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை இந்த ஆண்டு நடக்கின்ற மக்களவை தேர்தல் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வரல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் நிச்சயமா நாங்க செய்ய தயங்க மாட்டோம். ஏன்னா இது ஏதோ பாட்டாளி கட்சி போராட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள், பல அமைப்புகள், பல கட்சிகள் ஆதரவு கொடுக்கணும். அதெல்லாம் சேர்த்து நாங்க தேவைப்பட்டால் நாங்க போராட்டம். நான் மீண்டும் சொல்வதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். நிலைப்பாடு ஓகே சார். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கிய நிபந்தனையா கூட்டணி அமைக்கிறதுக்கு வலியுறுத்துவீங்களான்னு கேட்கிறேன். அதுதான் நான் அதாவது தேர்தல் சம்பந்தம் இதுல ஏன் தேர்தலை கலக்குறீங்க நீங்க கேட்கிறேன். நிறைய இருக்கு. பெரிய தமிழ்நாட்டில் பல பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருந்த கூட இன்னைக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய டி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறா, அவர் கூட இன்னைக்கு கொஞ்சம் பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அமைதியா இருந்தாரு, இன்னைக்கு அவரும் பேசியிருக்கிறார். அதனால பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இது அவசியமா செய்யணும். சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு, தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது போக போக இன்னும் எல்லாமே இது ஒரு கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்கோம், நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், பாருங்க எதிர்காலம் பெரிய மாற்றத்தை அமைப்போம். அதாவது தமிழ்நாட்டினுடைய மொத்தம் கடன், நிர்வாக கடன், ஆட்சி கடன் எல்லாம் சேர்ந்து, பொதுத்துறை கடன் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபாய் இருக்கு. 12 லட்சம் கோடி ரூபாய் மொத்தம். அப்போ 12 லட்சம் கோடி ரூபாய் ஒரு மாநிலம் கடன் வாங்கி இருக்கிறதுனா எந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் வந்திருக்கணும். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் 72 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. இன்னும் 60 லட்சம் பேர் பதிவு பண்ணி அதை ரினியூ பண்ணாம இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு எங்க இருக்குது? எல்லாத்துக்கும் நீங்க சாராயத்தை கொடுத்து, மதுவை கொடுத்து குடிகாரன் ஆகிட்டீங்களே. ஏதாவது இன்னும் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 5-10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மனித வளம் இருக்காது.
ஏன்னா இன்னைக்கு மது மட்டும் கிடையாது, இன்னைக்கு கஞ்சா கூட சேர்ந்து டபுள் அட்டாக். இப்போ மது பிளஸ் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது. இன்னொரு 5 ஆண்டுகள் இந்த நிலை தொடர்ந்தால், இன்னும் 5 ஆண்டுகள் நான் சொல்றது கூலி வேலை மட்டும் கிடையாது, மென்பொருள் வேலைகளுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால இது மோசமான விளைவுகள் இப்பவே வந்து தொடங்கிடுச்சு. இன்னும் போக போக இன்னும் மோசமா போகுது. மது, அதாவது மது விலக்குத்துறை கிடையாது, அது மது இலக்குத்துறை. ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு 36,000 கோடி ரூபாய் மது விற்பனை, இந்த ஆண்டு 45,000 கோடி, அடுத்த ஆண்டு 55,000 கோடி மது விற்பனைன்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அதான் மது இலக்குத்துறை. அதுலதான் அவங்க போக்கஸ் பண்றாங்க தவிர, இது போன்ற சமூக நீதி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனையே இந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார். அமைச்சர் காலத்தில் ஏதாவது ஒரு தடுப்பணை கட்டினார். எவ்வளவு பாலாறு போயிட்டு இருக்குதுங்க. அந்த பாலாத்துல ஏதோ பருவத்தில் மட்டும் தண்ணி வரும். அதுல இப்ப காஞ்சிபுரத்தில் ஒரு தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க. 5 கிலோமீட்டர் தண்ணி நிக்குதாங்க. அந்த ஒரு தடுப்பணையினால கிட்டத்தட்ட 20 சதுர கிலோமீட்டர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் கிணறுலாம் அப்படியே நிரம்பி கிடக்குது. வருஷம் முழுவதும் நிரம்பி கிடக்குது. அப்ப இங்க கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை? கடந்த முறையும் நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வைத்தேன். காலத்துல ஒரு 10 தடுப்பணை பாலாத்துல கட்டுங்களேன். வரும் காலம் மிக சோதனையான காலமா இருக்கும் போது காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், மிக மோசமான வறட்சியை நம்ம பார்க்க போறோம். இப்போ நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தினாதான் அடுத்த 10, 20, 30 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றலாம். இல்ல ரொம்ப மோசமா போகும். தூரமா நாங்க ஊர்ல இருந்து பார்த்துட்டு இன்னும் சரியா தெளிவான பார்வை தெரியல எங்களுக்கு. அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் 8 கோரிக்கைகள், அது 2 நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் செய்கின்ற நியாயமான போராட்டம். ஏன்னா அவங்க உரிமைகளுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. 96 மாதம் அவங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் அந்த பணத்தை கொடுக்கலன்னா அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க அதான் சொன்னீங்க. அடகு வச்சுட்டாங்க, அந்த பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. அவங்க உழைப்பு அது. இன்னைக்கு எவ்வளவு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இருந்து கல்யாணம் பண்ண முடியல, படிக்க முடியல, இந்த பசங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இது ஏமாற்று வேலை தான். அரசு ஏமாத்தலாமா அவங்கள? நியாயமான போராட்டம். இது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குது. அது உடனடியாக அதை தீர்க்க வேண்டும். இது ஏதோ ஈகோ வச்சுக்கிட்டு கௌரவம் பார்க்க கூடாது. இதெல்லாம் நிச்சயமா நாங்க அவர்களுக்கு ஆதரவா நாங்க செயல்படுவோம். பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்க்க வேண்டும். அரசு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்ற வேண்டும். அது தோமுசா அவங்க திமுகவுடைய அதான் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து அது இல்ல நாங்க வெளியில வந்துட்டோம் அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தோமுசாவில் அவங்களுக்கு வந்து ஓய்வு பெற்றவங்க எல்லாம் இல்லையா, ஊழியர்கள்லாம் இல்லையா, அவங்க குடும்பம் இல்லையா? இப்ப போராடுறவங்க தோமுசா நபர்களுக்கு சேர்த்து தான் போராடிட்டு இருக்காங்க. இதே போல இந்த ஜாக்டோ ஜியும் அதே தான். கடந்த காலத்துல அவங்க பழைய ஓய்வூதியம் கேட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல கையெழுத்து போட்டு சொன்னாங்க. 3 வருஷம் ஆகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன போச்சு? அப்போ ஹரியானால அறிவிக்க முடியுது, ராஜஸ்தான் அறிவிக்க முடியுது, சத்தீஸ்கர் அறிவிக்க முடியுது, உங்களே அறிவிக்க முடியல. அப்போ தேர்தலுக்கு முன்பு மட்டும்தான் நீங்க பேசுவீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே அவ்வளவுதான் மறந்து விடுவீங்களா? மாதம் நாங்க மின் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு எடுத்து சொன்னீங்க. என்ன கணக்கெடுப்பு நடத்தீங்க? மாதம் எடுத்துட்டு இருக்கீங்களா? இப்போ இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சட்டம் கொண்டு வருவோம் சொன்னீங்க. கொண்டு வந்தீங்களா? நீட்டு ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம் சொன்னீங்க. இப்ப 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க.
கையெழுத்து வாங்கி யார்கிட்ட கொடுக்க போறீங்கன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி விரைவில் வந்து சிறைக்கு செல்வது புகார் சிறைக்கு செல்வது மீறி உரிய நேரத்தில் ரகசியங்கள் வெளியிடப்படும் திருச்சியில் ஓபிஎஸ் பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு அது அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை இது. சார், இப்போ இந்த ஒருங்கிணைந்த ஆட்சியில் அவங்க எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க? அவங்களுடைய அதாவது நான் சொல்லியிருக்கல, பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா இது நடைமுறைப்படுத்தல. இது முக்கியமான வாக்குறுதிகளை நான் பாக்குறேன். அதனால சின்ன சின்ன வாக்குறுதிகள் ஏதோ ஒன்று போடுறதுலாம் அதெல்லாம் வந்து பெருசா மக்கள் பார்க்கல. அதாவது வளர்ச்சிக்காக திட்டங்கள் கொண்டு வாங்க, வளர்ச்சிக்காக கொண்டு வாங்க. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் அதை வச்சுட்டு வளர்ச்சி திட்டம் கிடையாது. வெள்ள நேரத்தில் 6000 ரூபாய் கொடுத்து வளர்ச்சி திட்டம் கிடையாது. வெள்ள நேரத்தில் 6000 ரூபாய் கொடுத்தீங்க, டாஸ்மாக் கடையை திறந்து வச்சீங்க, அப்படியே சைக்கிள் தான். நீங்க பொங்கல் டைம்ல பாருங்களேன், என்ன பார்க்க போறீங்க? ரெக்கார்ட் டாஸ்மாக் வருமானம் பொங்கல் நேரத்தில். ஏன் 4 நாள் பொங்கல் நேரத்தில் 4 நாள் டாஸ்மாக் கடையை மூடி பாருங்களேன். மூடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? மூடுங்க. மக்கள் நலன் கருதி நீங்க மூடுங்க. தீபாவளி நேரத்திலையும் பொங்கல் நேரத்திலும் டாஸ்மாக் கடையை மூடுங்க. அதனால இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் என்றால் உண்மையான வளர்ச்சி. விவசாயத்தை அழிச்சு நாங்க தொழிற்சாலை கொண்டு வருவோம், அது வளர்ச்சி கிடையாது. அது வந்து விவசாயிகளுக்கும் விவசாயத்தையும் செய்கின்ற துரோகம். அது மிகப்பெரிய துரோகமா நான் பாக்குறேன். நீங்க தொழிற்சாலை கொண்டு வாங்க, சிப்காட் கொண்டு வாங்க, வேணும், வேலைவாய்ப்பு வேணும். ஆனா தரிசு நிலத்துல கொண்டு வாங்க, அங்க கொண்டு வாங்க. நீங்க விவசாய நிலத்தை அழிச்சுன்னா கொண்டு வராதீங்க. இன்னொன்னு, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு நீங்க அதாவது முதல் பரிசு காருக்கு பதிலாக டிராக்டர் கொடுக்கும். 2வது பரிசு வந்து அந்த விவசாயத்தை சார்ந்த கருவிகளை கொடுங்க. கார் பாத்தீங்கன்னா விலை ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கார் கொடுக்கறாங்க. அந்த கார் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அவன் விவசாயி, கார் நிறுத்தத்துக்கே அவன் வீட்டுல இடம் இருக்க போறது கிடையாது. அது கார் பெட்ரோல் போடுறதுக்கு பணம் இருக்க போறது கிடையாது. டிராக்டர் கொடுத்தாலும் அதை வச்சு போயிச்சுப்பான். இல்ல டிராக்டர் ஓட்டுவான், இல்லாட்டி வாடகை கொடுத்தானா மாசம் மாசம் வாரம் வாரம் வருமானம் வரப்போகுது. அதனால அது கொடுங்க. அது உண்மையான நீங்க விவசாயிகளுக்கு நீங்க செய்யணும்னா இது போன்ற திட்டங்கள் கொடுங்க. நாங்க சொல்ற எவ்வளவு யோசனை சொல்லிட்டு வரோம், அது நடைமுறைப்படுத்துங்க. அதே அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்போம் நடத்துங்க. தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சி பெறும். தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும். இது வேடிக்கையா இருக்கு. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் காமெடி. ஏன்னா இப்போ சமீபத்தில் பிஜி நீட்ல பிஜி பாத்தீங்களா, எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்டி எம்எல் பிஜி பாத்தீங்களா, அதுல எவ்வளவு தெரியுமா குவாலிபிகேஷன்? 0. ஆனா அதோட பெரிய குவாலிபிகேஷன் அவங்க அப்பா கொடி சொன்னார். அவங்க அப்பா ஏழையா இருந்து 100 மார்க் வாங்கினா அவனுக்கு சீட் கிடைக்காது. அவங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்து 0 மார்க் வாங்கினா அவனுக்கு சீட் கிடைக்கும். இப்படி உலகத்துல எங்க நடக்குமா? இன்னைக்கு 540 மதிப்பெண்கள் வாங்கி விவசாயி பையனுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, கிடைச்சிருக்குது. ஆனா தனியார் மருத்துவக் கல்லூரியில 6 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கோட்டா இன் மேனேஜ்மெண்ட்ல 6 லட்சம் ரூபாய் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் காலேஜில் பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் கட்டணும். அது வாய்ப்பே கிடையாது. ஆனா அதே மாணவன் 110 மதிப்பெண்கள் வாங்கி அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். இதுதான் சமூக நீதியா? இதுக்காக தான் நீங்க நீட்டு தொடங்குனீங்களா? இது வேடிக்கையா இருக்குது. அதெல்லாம் அதாவது நீட்டு பிஜி குவாலிபிகேஷன் 0 மார்க்னா அப்ப என்ன தகுதி, என்ன திறமை? இவங்கெல்லாம் வந்து என்ன மருத்துவம் படிக்க போறாங்க, என்ன மருத்துவம் செய்ய போறாங்க? பேசிக் குவாலிபிகேஷன் கூட இல்லாம படிக்கிறாங்கன்னா இவங்க என்ன மருத்துவர்கள் வர போறாங்க? என்ன தரமான மருத்துவர்கள் நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம்? நன்றி.